Hello friends, இந்த வீடியோவில் நம்ம மோஷன் லெசன் யூனிட் 2 9th ஸ்டாண்டர்டோட பார்ட் 2 வீடியோ தான். இதில் இருக்க புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஆன்சர் ப்ரீஃப்லி வரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. பிகாஸ் இதில் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் வந்து எல்லாமே போட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வேர்டிங்ஸோட சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் தான் டிரைவேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஃபார்முலாஸ்க்கு. ஓகே, இப்போது நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆன்சர் ப்ரீஃப்லியில் 6th கொஷனில் இருந்து. ஆன்சர் ப்ரீஃப்லி 6th கொஷின் இஸ் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்சிலரேட்டட், கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வந்து ஆக்சிலரேட்டட் மோஷனா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இஃப் ஸோ கிவ் ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது பேஜ் நம்பர் 21ல் இருக்குது. இந்த பேரா பாருங்கள். When an object is moving with constant speed along a circular path, the velocity changes due to the change in direction. Hence, it is an accelerated motion. So, இதுதான் நம்ம எழுதணும். 6th questionக்கான ஆன்சர் இதுதான். இந்த பாயிண்ட் மட்டும்தான். எப்படி எழுதணும்னா, when an object is moving with a constant speed along a circular path, the velocity changes due to change in direction. Hence, it is a accelerated motion. So, ஒரு circular pathல constant ஸ்பீடில் வந்து ஒரு பாடி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த சைடு ஒரு டைரக்ஷன் சேஞ்சஸ் நடக்கும் இங்கெல்லாம். ஸோ இந்த டைரக்ஷன் சேஞ்சஸில் ஸ்பீடு வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அதனால தான் அது வந்து ஆக்சிலரேட்டட் மோஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 7th ஒன். What is meant by uniform circular motion? Give 2 examples of uniform circular motion. இதுக்கும் அதே தான், பட் எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருந்துச்சுல அதோடு சேர்த்து தான் நம்ம கொடுக்கணும். இதுவும் பேஜ் நம்பர் 21. இதே தான். when a body is 7th ஒன்க்கும் இதே தான். ஓகே, when a body is moving with constant speed along a circular path, it is called as, இது வேண்டாம், இந்த லைன்ஸ் வேண்டாம், இதை எடுத்துட்டு it is called as uniform circular motion. And next line, for example, இதிலேருந்து ஆரம்பிக்கணும். For example, revolution of earth around the sun, revolution of moon around the earth, இதெல்லாம் தான் examples. ஓகே, இது செகண்ட் பாயிண்ட், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான் நம்ம ஆன்சர் ப்ரீஃப்லி. நெக்ஸ்ட் ஒன், டீட்டெயில் கொஷின்ஸ். ஆன்சர் இன் டீட்டெயில். ஃபர்ஸ்ட் கொஷின், டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட். மோஷனோட ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே கிராஃபிக்கல் மெத்தடில் அந்த ஃபார்முலா அந்த ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணணும். ஓகே, இது பேஜ் நம்பர் 19லேருந்து ஆரம்பிக்குது. 19 and 20ல் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் இதுக்கு நீங்கள் என்ன போடணும் அப்படின்னா, இதுதான் லாங் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஷின் டீட்டெயில் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் இங்கே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன போடணுன்னா, டு டிரைவ் த ஈக்குவேஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட். இது வேணாம், இதை எடுத்துகிட்டு டு டிரைவ் த ஈக்குவேஷன் பை கிராஃபிக்கல் மெத்தட் போட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபிகர் வரைஞ்சிக்கணும். இதை வந்து நம்ம கீழே வரைஞ்சிக்கணும். இதே மாதிரி இந்த ஃபிகரை வந்து வரைஞ்சிட்டு இது என்னன்னா, it shows the change in velocity with time for a uniformly accelerated object. So velocity time graph, இது vt graph வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அந்த கிராஃப் வந்து என்ன, vt graph. இது வந்து uniformly accelerated motion ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான கிராஃப். Next, the object starts from the point D in the graph with velocity u. So initial velocity u. So இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிராஃப் படி ஒரு ஆப்ஜெக்ட் டி அப்படிங்கிற பாயிண்டில் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த டி அப்படிங்கிற இதில் அதோட வெலாசிட்டி u. Its velocity keeps on increasing after time t and it reaches a point B. The initial velocity, so இங்கே வந்து
இதுதான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி u. அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ஆக ஆக அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஒரு டைம் t, ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் t வரைக்கும். அந்த டைம் tயில் அந்த பாயிண்டில் அது வந்து b தான் இதோட ஃபைனல் டெஸ்டினேஷன். இந்த bயில் அதோட வெலாசிட்டி v, இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, இப்போ கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த டயக்ராம் ரொம்ப எசென்ஷியல். The initial velocity is u and initial velocity எது OD. இதுதான் வந்து initial velocity u, which is இந்த OD அப்படிங்கிறது இது வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துடும், which is equal to EA because இந்த ரெண்டு சைட்ஸுமே ஈக்குவல் தான். ODயும் EAவும் ஈக்குவல். OD is equal to EA. ஃபைனல் வெலாசிட்டி என்னது, இங்கே இருக்க V. ஸோ OC இங்கே இருக்க இந்த இதை கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி V. OC which is equal to இந்த சைடுக்கு ஈக்குவல் லென்த் என்னது BE, EB. ஓகே, ஸோ OC is equal to EB இந்த மாதிரி போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், டைம் T is equal to OE is equal to DA. அதே மாதிரி தான் டைம் T தான் இந்த டைம். ஸோ OE is equal to DA. இது ரெண்டுமே ஈக்குவல், இந்த ரெண்டு சைட்ஸுமே ஈக்குவல். டைம் T is equal to DA. ஓகே, இது எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கணும். Next, from the graph we know that AB is equal to DC. AB is equal to DC. Obviously AB is equal to DC தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம இது பண்ணுறது என்னென்னா, ஆக்சலரேஷனோட டெஃபினிஷனே என்ன, சேஞ்ச் இன் டிஃப்ரென்ஸ் இன் வெலாசிட்டி. வாட் இஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா v மைனஸ் u, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை த டோட்டல் டைம் டேக்கன் t. ஸோ v இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கிராஃப் படி, v அப்படின்னா இதான் v. ஸோ v is equal to OC இல்லைன்னா EB. OC v வந்து டைரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சது எழுதிக்கலாம் OC. ஸோ மைனஸ் u இங்கே என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் OD பை டைம் tக்கும் நம்ம ஒன்று வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம் OE ஆர் DA. OE இது எல்லாமே எழுதிட்டு நெக்ஸ்ட் OC மைனஸ் OD என்னது, OC மைனஸ் OD இஸ் ஈக்குவல் டு DC. இதுதான் வந்து அதோட வேல்யூ. CD இல்லைனா DC தான் அதோட வேல்யூ. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் எந்த ஏரியா வரும், இந்த ஏரியா தான் வரும், DC. ஸோ அதனால் இது விச் இஸ் ஈக்குவல் டு DC பை OE. அண்ட் A ஆக்சலரேஷன் A இஸ் ஈக்குவல் டு DC பை OE அப்படிங்கிறது டைம் t. ஸோ DC அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டு AB. நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, DC இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு AB, ரெண்டு சைடும் ஈக்குவல் தான். ஸோ DC ஈக்குவல் டு AB அப்படிங்கிறதுனால DC ஈக்குவல் டு AB which is equal to A acceleration into time. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, DC வந்து ABயாவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மில் எப்படி மாறும்னா A is equal to AB by T அப்படின்னு மாறும். ஸோ T இந்த சைடு போச்சுன்னா AB is equal to AT அப்படி மாறும். ஓகேவா, இப்படி தான் இந்த இது வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரம் த கிராஃப் EB is equal to EA plus AB. EB is equal to EA plus AB. Okay. So V is equal to U plus AT. Hence proved அப்படின்னு சொல்கிறாங்க. EB அப்படின்னா V and EA அப்படின்னா EA U. U ஓட வேல்யூ தானே. OD is also equal to EA. So U. அதனால் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். EB அது வந்து V ஓட வேல்யூ அண்ட் EA அப்படிங்கிறது எதோடது U ப்ளஸ் AB நம்ம இங்கே தான் கண்டுபிடிச்சோம் ATன்ட்டு இஸ் ஈக்குவல் டு AT. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. ஓகே, இப்படி தான் டிரைவ் பண்ணணும். கிராஃப் யூஸ் பண்ணி, கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். வரைஞ்சி அதை வச்சு தான் நம்மளால் டிரைவே பண்ண முடியும்.
Next is second equation. From the graph, the distance covered by the object during time t is given by the area of quadrangle DOEB. DOEB இந்த quadrangle இருக்குல்ல, இதை நான் erase பண்ணிடுறேன். டிஸ்டன்ஸ் கவர்ட் அதை வந்து நம்ம எதை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம், DOBE இந்த ஏரியா தான் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகே, எஸ். ஸோ அது வந்து எஸ்னு வச்சுட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த குவாட்ராங்கிள் DOEB. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிளை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதுவெல்லாம் நார்மல் ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸ் தான். இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ப்ளஸ் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து இது பண்ணால் தான் இந்த ஏரியாவோட குவாட்ராங்கிள் வரும். அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு வந்து AE இன்ட்டு OE அந்த ரெண்டு சைட்ஸ் L இன்ட்டு B அது தானே ஃபார்முலா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு. ஸோ AE இன்ட்டு OE இதுதான் ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத் L இன்ட்டு B. ஸோ AE இன்ட்டு OEன்னு போட்டுக்கிட்டோம் ஃபார் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு half இன்ட்டு L AB into DA, AB into DA, half into height into breadth. அது சால்வ் பண்ணோம் அப்படின்னா S is equal to UT, AE அப்படிங்கிறது U and OE அப்படிங்கிறது T, அந்த வேல்யூஸ் அங்கேயே இருக்குது. நெக்ஸ்ட் half into A acceleration AB நம்ம மேலேயே பார்த்துட்டோம். DA, AB அப்படிங்கிறது AT and DA அப்படிங்கிறது T. ஸோ அதை வந்து ஈக்குவேட் பண்ணால் half into AT square. ஸோ திஸ் இஸ் த equation of motion, second equation of motion. Third equation of motion வந்து we see the distance covered by the object during time t which is given by the area of the quadrangle DOEB. இது நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தோம். ஏரியா S வந்து ஏரியா ஆஃப் குவாட்ராங்கிள் DOEB இதுலேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹியர் DOEB இஸ் அ ட்ரபீசியம், தென் S is equal to, ஸோ அதே இது DOEB அப்படிங்கிறத எடுத்து ட்ரபீசியமாக யூஸ் பண்ணி S equal to ட்ரபீசியமோட ஃபார்முலா என்ன, half into sum of length of parallel sides by distance between the parallel sides. இதுதான் formula of trapezium. ஸோ அதை வந்து substitute பண்ணால் half into sum of the length of parallel sides. sum of length of parallel sides அப்படின்னா parallelனா இது ரெண்டும் தான் parallel, OD into BE இது ரெண்டும் தான் parallel லைன்ஸாக இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் OD ப்ளஸ் BE சம் அப்படின்னு போட்டு இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel sides அதோட லென்த் அங்கே கீழே இருக்கும்ல அந்த லென்த் வந்து OE. அதை வந்து இப்போது இந்த வேல்யூஸோட ஆப்வியஸாக எப்பயும் போல் சப்ஸ்டியூட் பண்ணால் S is equal to half into OD அப்படிங்கிறது U ப்ளஸ் BE அப்படிங்கிறது V இன்டூ OE அப்படிங்கிறது T. ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து சால்வ் பண்ணால் சின்ஸ் நம்ம ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம், V மைனஸ் சம் அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெலாசிட்டி. ஸோ V மைனஸ் U ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை T இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ அதை சால்வ் பண்ணி நம்ம Tக்கான வேல்யூ கண்டுபிடிப்போம் ஈக்குவேட் பண்ணால். T இந்த சைடு போயிடும்ல AT அப்படின்ட்டு. ஸோ V மைனஸ் U பை A அப்படின்னு வந்துடும் A கீழே வந்துச்சுன்னா. ஸோ S is equal to half அந்த Tயோட வேல்யூவை இதே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும். அது எப்படின்னா S is equal to half அதே இது V plus U
into v minus u by a. Okay, so next இது என்ன ஃபார்முலாவா இப்போ இது பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஃபார்முலாவாக இருக்குது a plus b into a minus b அந்த மெத்தடில் இருக்குது இந்த ஃபார்முலா. ஸோ a plus b into a minus b அப்படிங்கிறது எதோட ஃபார்முலா a square minus b square. a square minus b squareனால v square minus u square by a. a வந்து இந்த சைட் போயிடும். ஸோ அதனால் 2 and a அந்த சைட் போச்சுன்னா 2as is equal to v square minus u square which is equal to v square மட்டும் தனியாக எடுத்தோம்னா final velocity square. So v square மட்டும் எடுத்தோம்னா 2u square plus 2as. இதுதான் வந்து third equation of motionோட formula. third மட்டும் கொஞ்சம் first one யூஸ் பண்ண formula derive பண்ணதை வச்சு நம்ம third oneக்கு derive பண்ணோம். பட் மெத்தட் எல்லாமே சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டீட்டெயில் கொஷனில் செகண்ட் கொஷின். இது அந்த டிரைவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் முடியும். நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு புரியும். செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகே, பிகினிங்லேயே இருந்துச்சுல அதான். ஸோ டைப்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் அதுக்கு கீழே பாயிண்ட் 1 லீனியர் மோஷன், செகண்ட் பாயிண்ட் circular motion, third point oscillatory motion, fourth point random motion. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாயிண்ட் போட்டு ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ண. லீனியர் மோஷன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது, அந்த மோஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது அப்படின்னா அது லீனியர் மோஷன். இப்போ சர்க்குலர்னா அந்த மோஷன் சர்க்குலர் பாத்தில் இருக்குது. ஆசிலேட்ரி அப்படின்னா to and fro motion அதுதான் வந்து ஆசிலேட்ரி மோஷன். அது ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் நடக்கும், அதுதான் வந்து ஆசிலேட்ரி மோஷன். ரேண்டம் மோஷன் அப்படின்னா எந்த கேட்டகரியிலையுமே இந்த 3 கேட்டகரியிலையும் வராத மோஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்லேயும் போகாமல் சர்க்குலர் மோஷன்லேயும் சர்க்குலர் பாத்லேயும் போகாமல் அண்ட் to and fro அந்த பெண்டுலம் டைப்பில் இருக்குல்ல அந்த இதுவும் வராமல் இருக்கிறது தான் ரேண்டம் மோஷன். ஓகே, நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன்னு 1 அப்படின்னு போட்டு அதுக்கு அடியில் யூனிஃபார்ம் மோஷன்னு போட்டு கீழே இருக்கல நம்ம ஏற்கனவே ஒன்று மார்க் பண்ணியிருந்தோமே இந்த பாயிண்ட்டை எழுதணும். An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time, howsoever big or small these time intervals may be. இதுதான் பாயிண்ட். இதுக்கு அடியில் இருக்க ஒரு ஸ்மால் பாயிண்ட்டாக நீங்கள் எழுதணும் போட்டு. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இது டூன் போட்டு நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு எழுதணும். நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு பாயிண்ட் இதுதான். An object is said to be in non-uniform motion if it covers unequal distances in equal intervals of time. அதுதான் வந்து non-uniform motionோட இது. ஸோ இது வரைக்கும் எழுதணும். இப்போ நம்ம சொன்னது எல்லாத்தையுமே பாயிண்ட்டாக இப்படி எழுதுனீங்க அப்படின்னா அவ்வளோதான், கொஷனுக்கு ஆன்சர் இதுதான். ஓகே, டீட்டெயில் கொஷின்ஸ் அவ்வளோதான். இப்போ ரொம்ப மெயின் திங் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ நம்ம டிரைவ் பண்ண ஃபார்முலாஸை எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் exercise problems. First one, a ball is gently dropped from a height of 20 meter. ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இஃப் its velocity increases uniformly at the rate of 10 meter per second. ஸோ வெலாசிட்டி இங்கே நம்ம வந்து இந்த லைன் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். நீங்கள் இதை வந்து எடுத்து வெலாசிட்டி அப்படின்னு போட்டுருவீங்க, ஆனால் இது வெலாசிட்டியில் இது ஆக்சலரேஷன். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதோட வேல்யூ வச்சும் கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் increases uniformly at a rate of. So velocity, change in velocity at an uniform rate, அது எதோட டெஃபினிஷன், ஆக்சலரேஷனோட டெஃபினிஷன். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்கியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஆக்சலரேஷன், அதனால் நீங்கள் எழுதிக்கணும். With what velocity will it strike the ground? After what time will it strike the ground? Velocity கேட்குறாங்க, டைம் கேட்குறாங்க.
ஓகே, இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, given as usual given எழுதணும். given எழுதிட்டு first என்ன கொடுத்துருந்தாங்க, height கொடுத்துருந்தாங்க. height is equal to 20 meter and acceleration கொடுத்துருந்தாங்க. அதோட வேல்யூ 10 meter per second square. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, since it is freely falling body, இது வந்து freely falling body தான். Now ball is dropped from a height, ஸோ இது வந்து freely falling body. இதுக்கு டெஃபினிஷனில் வந்து இந்த ஏக்கு பதில் g, acceleration due to gravity தான் யூஸ் பண்ணும். ஸோ ஃபார்முலான்னு போட்டு for freely falling body first one velocity வந்து v is equal to at அந்த தானே. ஸோ அதை வந்து gt-ஆ மாற்றணும் because it is acceleration due to gravity. Second formula s is equal to half gt square, அந்த ஏக்கு பதில் g தான் போடணும் because it is freely falling body. இது வந்து acceleration due to gravity தான் இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சொல்யூஷன்னு போட்டுக்கணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்னு போட்டு டைம் டேக்கன் டு ஸ்ட்ரைக் த கிரவுண்ட், போட்டு s is equal to half gt square. ஸோ s நம்மளுக்கு ஏற்கனவே இருந்துச்சு, ஹைட்டு தான் அது. ஸோ 20 மீட்டர் அண்ட் half g அப்படின்னா ஜியோட வேல்யூ ஆப்வியஸாக 10 தான், அதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு t ஸ்கொயர், டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து மீட்டர் தான், வேல்யூ வேணால் எடுத்துருங்க இப்பொழுதுக்கு. ஸோ அங்கே 2 இந்த சைட் போய் 10 இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 20 into 2 வருமா, 20 into 2 by 10 is equal to t square, and so 4 is equal to t square and t is equal to 2 seconds. So t is equal to 2 seconds. இப்போ நம்ம இதுக்கு டைம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன velocity of ball when it strikes the ground அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த கொஷனில். ஸோ velocity இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபார்முலா v is equal to gt யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஒன்னு போட்டுக்கோங்க, என்ன வேணால் போட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. velocity of ball when it strikes ground. ஃபார்முலா என்னது, v is equal to gt, இதுதான் ஃபார்முலா. இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ v is equal to நம்மளுக்கு தெரியாது, vன்னு போட்டு gக்கு வந்து 10 வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. t நாம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 2 seconds. and 10 2s are 20. So v is equal to 20 meter per second. இதான் ஆன்சர். sorry, meter per second. நீங்கள் எப்பயுமே வேல்யூஸை மறக்காமல் எழுதணும். வேல்யூஸ் மட்டும் நீங்கள் எழுதலைன்னா சால்வ் பண்ணதே வேஸ்ட்டு தான், ஏன்னா மார்க் போட மாட்டாங்க. வேல்யூஸ் போடணும், மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ட்டுலாம். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். இது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் சால்வ் பண்ணலாம்.
செகண்ட் கொஷின் என்னென்னா, an athlete completes one round of a circular track of diameter 200 meter in 40 seconds. டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 200 மீட்டர் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க 40 seconds. What will be the distance covered and the displacement at the end of 2 meter and 20 seconds? ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் கேட்டிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்குறாங்க. 2 மீட்டருக்கு அப்புறமும் 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம் தான், கவனிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் எழுதணும். அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், பட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு தான் கிவன் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிட்டு diameter of circular track அப்படின்னு போட்டுக்கோங்க, which is equal to 200 meter, and time to complete, time taken to complete is given by 40 seconds னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா, circumference of circular track, circumference of circular track pi r அப்படிங்கிறது தான் circumference. ஸோ 2 into 2 times of radius அது என்னது, ஆப்வியஸாக டயாமீட்டர். நம்ம இதை வந்து drனு கூட d pi அப்படின்னு கூட மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா, ஏன்னா 2 into radius வந்து டயாமீட்டர், நம்மளுக்கு இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு distance by time. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதெல்லாம் தான் நம்ம வச்சுருக்க இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன்னு போட்டுக்கோங்க. சொல்யூஷன் circumference d pi. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் d என்ன கொடுத்துருந்தாங்க, 200 மீட்டர். ஸோ 200 இன்ட்டு பையோட வேல்யூ எப்பயுமே 3.14 தான் இதோட வேல்யூ, ஆர் 22/7. ஸோ நம்ம இங்கே 3.14 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை சால்வ் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 628 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ், இப்போ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ். அதனால் டிஸ்டன்ஸ் வந்து 628 பை டைம், டைம் தான் 40 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 15.7 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு கொஷனுக்கு நம்ம வரணும். இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கவர்ட் இன் 2 minutes 20 seconds. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் கவர்ட் in 2 minutes 20 seconds is equal to speed into time. So in the given time, athlete covers the given time athlete covers அப்படின்னு போட்டு ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, ஸ்பீடு வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம்ல 15.7 இன்ட்டு டைம் எவ்வளோ அப்படின்னா 2 minutes அப்படின்னா 1 minuteக்கு 60 seconds. ஸோ 2 minutes 20 secondsனால் 140 seconds வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னே நம்மளுக்கு 2198 மீட்டர். இதுதான் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் ஆஃப்டர் 2 minutes 20 seconds. ஓகே,
நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 2 minutes 20 seconds. Okay, so distance is equal to velocity into time. Since rotation in 40 seconds, ஒரு ரொட்டேஷன் வந்து நடக்கும். ஒவ்வொரு 40 செகண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு ரொட்டேஷன் நடக்கும். ஸோ ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ ரொட்டேஷன் நடக்கும் அப்படின்னா 1/40 ரொட்டேஷன்ஸ். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போது டோட்டல் செகண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த 2 minutes 20 secondsோட மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 1/40 into 140 seconds which is equal to 3.5 rotations. 3.5 rotations நடக்கும் 2 minutes 20 secondsல. ஸோ இப்போது சர்க்குலர் ட்ராக்கில் தான் ரன் பண்ணுறாங்க. இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இப்போது டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. டிஸ்டன்ஸ் கவர்ட் ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு 200 மீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபுல் இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கு 200 மீட்டர்ஸ் ஒரு ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ அது வந்து 200 மீட்டர்ஸ். அதே இது 3 times அப்படின்னா நம்மளுக்கு வந்து 0 தான் வரும். ஒரு பாயிண்ட்லேருந்து அதே பாயிண்ட்டுக்கு வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான் வரும். ஸோ எக்ஸ்ட்ராவாக 0.5 தான் இருக்குது. 0.5 அப்படின்னா 200/2 எவ்வளோ? 100. இந்த ஹாஃப் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டே. ஸோ 100. டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப்டர் 2 minutes 20 seconds is equal to 200 மீட்டர். 200 மீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல்லேருந்து ஏன்னா 0.5 தான் இருக்குது. ஸோ 200 மீட்டர்ஸ் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். A racing car has a uniform acceleration of 4 meters per second square. What distance it covers in 10 seconds after the start? யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருக்குது. அதோட ஆக்சிலரேஷன் என்னென்னா 4. ஸோ என்ன டிஸ்டன்ஸ் வந்து 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அது வந்து கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் தேர்ட் கொஷனுக்கு u, இனிஷியல் வெலாசிட்டி u equal to 0 and final தான் கொடுத்துருக்காங்க இங்கே 4ன்னு. four meter per second square. சரி, இது வந்து ஆக்சிலரேஷன் தான் இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல. நெக்ஸ்ட் we know that டைம் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 10 seconds. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு we know that distance எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? distance s is equal to ut plus half at square. இதுதான் வந்து ஃபார்முலா நம்ம முன்னாடியே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ distance covered in 10 seconds is u வந்து என்ன? 0 into half, 0 plus half, a வந்து என்னது? 4, t 10, so 10 square, which is equal to 200. Therefore ஃபைனலாக எழுதணும். therefore the distance covered in 10 seconds is 200 meter அப்படின்ட்டு போட்டு எழுதணும். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதான்.
ஸோ இந்த லெசன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், எல்லா புக் பேக் கொஷின்ஸ். அண்ட் இந்த சம்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலாவை நம்ம எங்கே அப்ளை பண்ணோம் அதுதான் வந்து இதில் இருக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டி, அவ்வளோதான். மீதி எல்லாமே ஈஸி தான். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.